சங்கீதமயங்கள் இந்த தலைப்பில் திரை இசை பாடல்கள் பற்றியும் திரை இசை பாடல்கள் மீதான ரசனை குறித்தும் சில கருத்துக்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் இளையராஜாவோட தீவிர ரசிகன் அப்படிங்கிறதுனால இங்கே நிறையா இளையராஜா ரசிகர்கள் வந்திருக்காங்க. சில கூட குறைச்ச இளையராஜா தொடர்பாக கொஞ்சம் அதிகம் பேசுவேன். மற்ற இசையமைப்பாளரோட ரசிகர்கள் கொஞ்சம் பொறுத்தரணும். சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். மறைந்த நடிகர் விஜயகாந்த் நடித்த வைதகி காத்நாள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு அந்த பாடல் ஏதோ ஒரு கல்லூரி விழாவில் அந்த பாடலை வந்து ஒலிக்க விடுறாங்க. இதில் என்ன விசேஷம்னா, அந்த பாடலை கேட்டு அங்கே இருந்த கல்லூரி மாணவிகள், நூற்றுக்கணக்கான மாணவிகள் அந்த பாடலோட சேர்ந்து பாடுறாங்க. அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது. ஏன்னா அந்த பாடல் வெளியான காலகட்டத்தில் அந்த மாணவிகள் யாருமே பிறந்திருக்கவே வாய்ப்பில்லை. அவங்களுடைய பெற்றோர்களே குழந்தைகளாக இருந்திருப்பாங்க. தங்களுடைய காலத்துக்கு முந்தைய ஒரு பாடலை அந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக உள்வாங்கி அந்த இளம் பெண்கள் ரசித்ததை பார்த்தப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. இசையோட வலிமையே இதுதான். அதாவது இசைங்கிறது வந்து கால எல்லைகளை கடந்த, தலைமுறைகளை கடந்த ஒரு மகத்தான அம்சம், ஒரு மாபெரும் கொடை. அந்த வகையில் திரை இசை பாடல் தொடர்பான இந்த அமர்வில் இளைஞர்களும் இளம் பெண்களும் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொள்வதை மிகுந்த பெருமிதமாக கருதுகிறேன். இன்னொரு காணொலி பற்றியும் சொல்லணும். ஹாரிஸ் ஜெயராஜோட ஒரு மியூசிக் கான்சர்ட் இசை நிகழ்ச்சி நடக்குது. அந்த இசை நிகழ்ச்சியில் மின்னலே திரைப்படத்தில் இடம்பெற்ற வசீகராங்கிற பாடல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பாடல். அந்த பாடலில் பாடுறாங்க மேடையில். அந்த பாடலை கேட்டு அங்கே இருக்க கூட்டமே வந்து வைப்புன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி மொபைலில் வச்சுட்டு லைட் அடிச்சுட்டு சேர்ந்து பாடி ரொம்ப அந்த பாடலை கொண்டாடுறாங்க, ரசிக்கிறாங்க. ஒரே ஒரு பெண் மட்டும் முன்வரிசையில் நிற்கிற ஒரு பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்புறம் கண்ணை தொடச்சிக்கிறாங்க. அவங்க மனசில் ஏதோ ஒரு நினைவு. அந்த நினைவுக்கும் அந்த கண்ணீருக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இழை வந்து இசை. ஆமாம், இசை ஒரு பாடல் அல்லது ஒரு பாடல் துணுக்கு, ஒரு வயலின் தீற்றல் வந்து நம்மளுடைய நிகழ்வு இடத்துலேருந்து வேறொரு உலகத்துக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரம் தான் இசை. இசைங்கிறது வந்து ஒரு பெருங்கூட்டத்தை வந்து உங்களை வந்து நிச்சலனமாக நிற்க வச்சிடும். ஒரு பெருங்கூட்டத்தை ஓர்மைப்படுத்தும். அந்தளவுக்கு இசைக்கு சக்தி இருக்குது. 1000 பக்கம் எழுதினாலும் கடத்த முடியாத ஒரு உணர்வை வந்து ஒரு பாடல் வந்து உணர்த்திடும். விஜயகாந்த் இறந்தப்போ அவருக்கான அஞ்சலி பாடலாக பல செய்தி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பிய அந்த ஏழைகள் வாட நீ செய்த யாகம்ங்கிற அந்த பாடல் பல பேருக்கு கண்ணீரை வரவழைச்சது. தென்பாண்டி சீமையிலே நாயகன் படத்தில் இளையராஜாவும் கமலும் பாடின அந்த பாடலோட ஆரம்பத்தில் இளையராஜா ஒரு ஆலாபனை கொடுப்பார் இல்லையா? அந்த ஆலாபனை அது வந்து வெறுமனே வந்து நம்ம வந்து ராகங்களில் அடக்கிட முடியாது. அது வந்து நம்ம மூதாதையரோட கடந்த காலத்திலேருந்து ஒலிக்கிற ஒரு குரல் தான் நம்ம சொல்லணும். ஆதி மனிதர்கள் உருவாக்கிய கலைகளில் முதன்மையான கலையாக வந்து இசை தான் இருக்கணும். இசை தான் வந்து முதல்ல வந்து பிறந்த ஒரு கலையாக இருக்கும்னு எல்லாருமே கருதுகிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற பழங்குடிகள் தங்களோட முன்னோர்களோட மானசீகமாக தொடர்பு கொள்ள பாடல்களை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் உள்ள அபராஜின் பழங்குடிகள், பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற தீவுகளில் வாழ்கிற பழங்குடிகள் அதை இன்னும் பின்பற்றுறாங்க. பாடல் மூலமாக வந்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பாடல் மூலமாக மற்றவங்களுக்கு ஆபத்து குறித்து எச்சரிக்கிறாங்க, எதிரிகளை வந்து அவங்க எச்சரிக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகைமையில் அவங்க பாடல்களையும் இசையையும் பயன்படுத்துகிறாங்க. நாமளும் நம்ம முன்னோர்களோட நம்ம முப்பாட்டர்களோட எச்சம், அவங்களோட தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால நமக்குள்ளேயும் இசைங்கிறது எப்பவுமே ஒரு கூறாகவே இருக்குது. குறிப்பாக இந்திய சமூகத்தில் இசையோட பங்களிப்புங்கிறது இசையோட முக்கியத்துவங்கிறது ரொம்ப ரொம்ப கவனத்துக்குரியது. பிறப்பில் இருந்து இறப்பு வரை பல்வேறு தருணங்களில் இசை வந்து இங்கே ஒரு கொண்டாட்டமாக எப்போவுமே தொடர்ந்து வருது. ஹாலிவுட் திரைப்படங்களுக்கும் நம்மளுடைய இந்திய திரைப்படங்களுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசமே பாடல்கள் தான். ஏன்னா ஹாலிவுட் திரைப்படங்களில் ஜெரி கோல்ட்ஸ்மித் ஆரம்பித்து ஜான் வில்லியம்ஸ், ஜேம்ஸ் ஹார்னர்னு பல ஜாம்பவான்கள் வந்து அவங்க பின்னணி இசையில் தான் வந்து பெரிய அளவில் சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பாடல்கள் இடம்பெறும்.
ஆனால் பாடல்கள் இடம்பெற படங்கள் வந்து அங்கே மியூசிக்கல் வகைராவில் போயிடும், மியூசிக்கல்ங்கிற ஜேர்னலில் போயிடும். இங்கே இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இங்கே உருவாகிற எல்லா படங்களுமே மியூசிக்கல் படங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நிறையா பாடல்களோட தான் படங்களே ஆரம்பிச்சது. ஒரு காலத்தில் 20-25 பாடல்கள் இருக்கும் ஒரு படத்தில். இப்போல்லாம் அது 3-4 சுருங்கி விட்டாலுமே பாடல்கள் இல்லாமல் படம் எடுக்கப்படுறது இல்லை. இப்போ அப்படி படம் எடுக்கப்பட்டால் அது ஒரு அரிய நிகழ்வாக ஒரு செய்தியாக ஆயிடுது. சினிமா இசை பார்த்தோம்னா நாட்டுப்புற இசை, நம்மளுடைய பாரம்பரிய இசை, மேற்கத்திய செவ்வியல் இசை, அப்புறம் அரபு இசை, பாரசீக இசை, இப்படி பல இசை வடிவங்களோட ஒரு கலவை தான், ஒரு ஃபியூஷன் தான். இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு சாதாரண ஒரு சினிமா பாடல், ஒரு டூயட் பாடலை நம்ம கேட்கும்போது பல்வேறு இசை வடிவங்களை நமக்கு அதை அறிமுகப்படுத்துது. அதுக்கு நம்ம பழகிறோம். அது தொடர்பான தேடல்களில் நம்ம வேறு இசை வடிவங்களை அதோடைய முழுமையை நம்ம சென்றடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம சாதாரணமாக கேட்குற சினிமா பாடல்லே கிடைக்கிது. வங்காள இசையமைப்பாளர், அதாவது பாலிவுட்டில் மிகவும் புகழ்பெற்ற வங்காள இசையமைப்பாளரான சலீல் சௌத்ரி மலையாள படங்களுக்கு, செம்மீன் உட்பட பல மலையாள படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அவர் வந்து வங்காள நாட்டுப்புற இசையுடைய கூறுகளை கேரள நாட்டுப்புற படங்களுக்கான பாடல்களுக்கான ஒரு கூறாக, ஒரு அம்சமாக அவர் பயன்படுத்தியிருக்காரு. இதே மாதிரி நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் ரங்கீலால் ஆரம்பித்து பல ஹிந்தி திரைப்படங்கள், லகான், ஜோதா அக்பர்னு பல படங்களில் வந்து ஒரு மிக முக்கியமான பாடல் கொடுத்து பாலிவுட் இசை உலகத்தோடைய நிறத்தையே மாற்றினார். அது மட்டும் இல்லை, தமிழ்லேருந்து ஹிந்திக்கு, ஹிந்திலேருந்து தமிழுக்குன்னு பல பாடல்கள் பரிமாறப்பட்டிருக்கு. நம்ம இளையராஜா இசையமைச்ச இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நணுகிறதே, இந்த பாடல் ஹிந்தியில் நீல நீல அம்பர் பர் चांद जब आए प्यार बरसाए हमको तरसाए அப்படின்னு கல்யாண்ஜி ஆனந்தி அந்த பாடலை பயன்படுத்துனாங்க. அது மாதிரி பல பரிமாற்றங்கள் மூலமாக நமக்கு கிடைச்ச பலன் என்னென்னா, நம்மளுடைய இசை ரசனை வளர்ந்தது, நம்மளுடைய திரைப்படங்களுடைய இசை திறமை அல்லது இசை போக்கு பெருமளவில் வந்து பண்பட்டது. இளைஞர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, சமகால பாடல்களை மட்டும் கேட்காம பழைய பாடல்களையும் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு பல மொழிகளில் பல அற்புதமான பாடல்கள் வெளியாகிருக்கு. என்ன சொல்லணும்னா, ஹிந்தி திரைப்பட பாடல்களில் சூஃபி இசை பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கசல், கவாலி பாடல்கள் ஹரிகரனில் ஆரம்பித்து நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் வரைக்கும் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அது தமிழ்லையும் வந்து நமக்கு வந்து பல இசைப்பாளர்கள் அதை ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. வந்தே மாதரம் படத்தில், வந்தே மாதரம் ஆல்பம், ரஹ்மான் இசையமைச்ச வந்தே மாதரம் ஆல்பத்தில் குருஸ் ஆஃப் பீஸ்னு ஒரு பாடல் உண்டு, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் ரஹ்மான் ஏற்கனவே கருத்தம்மா படத்துக்காக இசையமைச்சா, போராளி பொண்ணு தாயே போகிற போக்கில் மனசு தொட்டு கரவாக்கம் கருத போல வெக்கப்பட்டு, அந்த பாடலோடைய இன்னொரு வடிவம் தான். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே திரை இசை பாடலை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா திரை இசை பாடலில் மலினமாக கருதி அதை விட்டு விலகி நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது, கொச்சையாக இருக்குன்னு அவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு திரைப்பட பாடலுடைய உருவாக்கம் இருக்கு இல்லையா, அதன் பின்னே இசை திறமை, அப்புறம் வந்து இலக்கிய புலமை, அப்புறம் கூட்டுழைப்பு, அப்புறம் அந்த பாடல் உருவான பிறகு அந்த பாடல் நமக்கு கொடுக்குற சுகானுபவம், அப்படி பல்வேறு விஷயங்கள்னால அந்த பாடல்களை வந்து நம்ம வந்து தவற விடக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். பாடல்கள், சினிமா பாடல்கள் என்றைக்குமே மலினமாக கருதப்படக்கூடாத, புறக்கணிக்கப்படக்கூடாத ஒரு முக்கியமான கலை வடிவம், கலை அம்சம்னு நான் சொல்லிக்கிறேன். பொழுதுபோக்குக்காக பாடல்களை கேட்குறவங்க உண்டு, அப்புறம் உணர்வு சார்ந்து, நினைவுகள் சார்ந்து பாடல்கள் கேட்குறவங்க உண்டு. இன்றைக்கும் தூக்கம் வராத இரவுகளில் நமக்கு துணையாக இருக்கிறது பாடல்கள் தான். யூடியூப்பில் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம், ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம். இந்த மாதிரி பல பாடல்கள் நம்ம கேட்டுட்டு தூங்குகிறோம். அது மாதிரி
இதுக்காகவே நிறைய பாடல் லிஸ்ட்டு வந்து யூடியூப்பில் இருக்கும். அந்த அந்த அல்காரிதம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக அடுத்தடுத்த லிஸ்ட்டு நமக்கு வந்து ப்ளே ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் வழித்துணையாக வர்றது இசை தான், குறிப்பாக இளையராஜாவோட இசை தான். இளையராஜாவோட இசையில் அவருடைய பாடல்களில் நிரவல் இசைன்னு நம்ம சொல்கிற அந்த இன்டர்லூட்ஸில் நிலப்பரப்புகள் சார்ந்த ஒரு கூறுகள் இருக்கும். காட்சி தன்மை நிறைந்த இசை இளையராஜாவோட இது. காட்சி படிமங்கள் அவருடைய பாடல்களில் அவருடைய இசை குறிப்புகளை ஒரு இசை துணுக்கை கேட்கும்போது நமக்கு ஒரு ஒரு நிலப்பரப்போ ஒரு காலவெளியோ அல்லது பட்டியல்களுக்குள் அடங்காத ஒரு நுட்பமான உணர்வோ நமக்கு வந்து நம்மளை வந்து அடையும். இதில் ஒன்றெண்டு பாடல்களில் வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் இன்ற இளைஞர்கள் அந்த பாடலை கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆனந்த ராகம் கேட்கும் காலம்னு ஒரு மிக முக்கியமான பாடல் உண்டு. தமிழில் வெளியான மிகவும் கிளாசிக்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கிளாசிக் தன்மை கொண்ட ஒரு பாடல். அதாவது ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு பாடல், ஒரு படைப்பு வந்து ஒரு திரைப்படம் அல்லது ஒரு நாவல், ஒரு சிறுகதை, ஏதோ ஒன்று ஒரு கலைப்படைப்பு வந்து கல்ட், அதாவது வழிபாட்டுக்குரிய அந்தஸ்து அடையும், கிளாசிக் தன்மை அடையும். இது மாதிரியான பாடல்கள் இளையராஜாவுடைய பல பாடல்கள் வெளியான காலகட்டத்திலே அது வந்து கிளாசிக் தன்மை அடைஞ்சிடும். அப்படியான பாடல் இது. அந்த பாடலில் ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வெள்ளம் மாதிரியான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனை இளையராஜா உருவாக்கியிருப்பார். அது மாதிரி மடை திறந்து பாடல், அந்த பாடலை கேட்கும்போதே ஒரு நம்மளை அழுத்திட்டு இருக்க பல்வேறு தோல்வியுடைய சாயல்கள், நிழல்கள், அதுலேருந்து திமிரி எழுதுகிற ஒரு உத்வேகம் கிடைக்கும். இதெல்லாம் வெறுமனே இசை அறிவு, உழைப்பு எல்லாத்தையும் தாண்டி வேறு ஒரு தளத்தில், நுட்பமான ரசனை சார்ந்த தளத்தில் இளையராஜா இயங்கிடாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இளையராஜா தன்னுடைய தொடர்ச்சியான படைப்பு வெளிப்பாட்டின் காரணமாக தமிழ் சினிமா வணிகத்தோட வளர்ச்சியில் அதிகபட்ச உத்தரவாதத்தை தந்தார். அதே போல் மெட்டு அமைக்கிறதுல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு ஜாம்பவான். சிப்பி இருக்குது, முத்தி இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, அந்த பாடல் போதும். அது மாதிரியான பல பாடல்களில் அவர் வந்து அவருடைய மெட்டு வந்து வேறு யாராலையும் அதை என்ன ரீப்ரொடியூஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கான நுட்பமான ஒரு இசை, என்ன சொல்ல, இசை மேதமையை கொண்டது. அதே மாதிரி இந்த மூன்று ஜாமான்கள் சொல்ல முடியும்: இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன், ரகுமான் வந்து இந்தியாவில் இதுவரை கேட்டிராத ஒலியை, சவுண்டை வந்து ரோஜா படம் மூலம் நமக்கு வழங்கினார். அதுக்கப்புறம் பல படங்கள் மூலமாக பல பாடல்களில் தாளக்கட்டு, வித்தியாசமான தாளக்கட்டுகள் மூலம் அவர் பெரிய ஒரு இடங்களை அடைஞ்சார். அப்படியே தேங்க்யூ. இன்னைக்கு பேன் இந்தியா யுகத்தில் கன்னடத்தில் வெளியான காந்தாரா படத்தில் உள்ள பாடலை நம்ம கேட்டு சிலாய்க்கிறோம். திரை இசை வந்து அடுத்த பரிணாமத்துக்கு போயிடுச்சு. ஆனால் என்னன்னா, அது எல்லாமே நல்ல பாடல்களாக இருக்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை வடிவம் இன்னொரு கலை வடிவத்துக்கு மேலே தாக்கம் செலுத்துங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இளையராஜாவுடைய பாடல்களை ஒலிக்க விட்டு தமிழ்நாட்டின் முன்னணி ஓவியர்கள் மிக சிறப்பான ஓவியங்களை, படைப்புகளை தந்த நம்ம 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடத்தப்படணும்னு ஆசைப்படுறேன். இப்படியான மாயம் நிகழ்த்துற இளையராஜாவுடைய பாடல்களை பற்றி காற்றில் கலந்த இசை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் நான் எழுதினேன். இதை ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, எனக்கு இசையில் ஏ ஷார்ப், பி ஷார்ப், சி ஷார்ப்னு எந்த ஆல்ஃபாபெட்டும் தெரியாது. அரிச்சியுடைய இசையை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய மேதையோடைய பாடல்களை பற்றி ஒரு தொடராக எழுதி அதை புத்தகமாக கொண்டு வர்றதுக்கு வெற்றிகரமாக என்னால் சாத்தியமானது. ஏன் அப்படின்னா, அவருடைய இசை தந்த தாக்கம். அவருடைய இசை எப்படி ஆனது அப்படின்னா, நம்ம மனசில் இதுவரைக்கும் நம்ம போகாத கனவுகளில் மட்டும் கண்ட நிலப்பரப்புகளுக்கு நம்மளை அழைச்சி செல்கிற ஒரு சக்தி, ஒரு நுட்பமான ஒரு மேதமைத்தன்மை அவருடைய இசையில் உண்டு. மிக முக்கியமான விஷயம், நம்ம மனசுக்குள்ள பல மனச்சித்திரங்களை, பல வித்தியாசமான ஓவியங்களை அது உருவாக்கும். ஒரு இசை மேதையால் ஒரு கடைக்கோடி ரசிகன் மனசில் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஆர் சுதர்சனில் ஆரம்பித்து அனிருத் வரை எவ்வளவோ இசைப்பாடல்கள் தமிழில் பல அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காங்க. பாகவதர் காலம் தொடங்கி டிஎம்எஸ், சுசீலா, பிபிஎஸ், அதுக்கு பின்னால் எஸ்பிபி, ஜேஸ்தாஸ்,
மனோஜ், சித்ரா அப்படின்னு பல பாடகர்கள் பாடகிகள் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி நம்மளுடைய இசை ரசனைக்கு விருந்தளிச்சிருக்காங்க. அவங்களுடைய பாடல்கள் மூலமாக நமக்குள்ள இசை ரசனையை வளர்த்துருக்காங்க. எனக்கு இங்கே குறிப்பிட்டு ஒரு பாடகியை பற்றி சொல்ல நினைக்கிறேன். எனக்கு ஜென்சியோடைய குரல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தான் அவங்க பாடியிருக்காங்க, கொஞ்சம் பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்கனாலும் ஒவ்வொரு பாடலும் அத்தனை ருசியானது. ஒவ்வொரு ரசிகரும் மனது கொள்ளும் இருக்கிற ரகசிய காதலியோட ஒளி வடிவமாக அவருடைய குரல் இருக்கும். ஜென்சி பாடின மிகச்சிறந்த பாடலாக நான் கருதுறது ரஜினி ஸ்ரீதேவி நடித்த ஜானி படத்தில் இடம்பெற்ற என் வானிலே ஒரே வெண்ணிலா அந்த பாடல் வந்து பியானோவோட அதிகபட்ச இனிமையை வெளிக்கொணர்ந்த ஒரு பாடல், தமிழ் பாடல். மெலிதான முணுமுணுப்பா தொடங்குற பியானோ இசை வந்து ரஷ்யன் நாவல்களில் வர்ற ஒரு ஸ்டெப்பி புல்வெளிங்கிற வரும் இல்லையா, அதில் இருக்கிற ஒரு ஒற்றை வீட்டை நமக்கு ஞாபகப்படுத்தும். நாயகி ஸ்ரீதேவி பியானோ வாசித்து பாட பாட அந்த வீட்டோட அந்த வரவேற்பறையில் இசை வந்து உருக்கொண்டு மெல்ல பெருகிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் இடம் இல்லாமல் அது அப்படியே வெளியே மிதக்க ஆரம்பிச்சிடும். மாலை நேரத்தில் மலை பிரதேசங்களில் அந்த இசை உலக தொடங்கிடும். அந்த பாடலுக்கு இந்திய சினிமாவில் இணையே இல்லைன்னு அடித்து சொல்லுவேன். அதே மாதிரி எஸ்பிபி ஒரு தனிப்பிறவி. அவருக்கு முன்னால் இருந்த டிஎம்எஸ் மாதிரியான ஜாம்பவான்கள் மிகச்சிறந்த பாடல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க பாடல்களை கேட்கும்போது நமக்கு சிவாஜி, எம்ஜிஆர், ஜெய்சங்கர் இது மாதிரி முக்கியமான நடிகர்களோட முகம், அவங்க நடித்த பாடல் காட்சிகளுடைய அங்கே நடன அசைவு, அவங்களுடைய உச்சரிப்பு, இது மாதிரியான விஷயங்கள், அவங்களுடைய முகபாவம் அது நம்ம கண்ணில் வரும். ஆனால் எஸ்பிபிக்கு இருக்கிற சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, முன்னணி நடிகர்கள் கமலோ ரஜினியோ அவங்களெல்லாம் தாண்டி 80களின் இளைஞர்கள் நல்ல கட்டமீச வச்ச கிருதா வச்ச சாமானிய இளைஞர்களை ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு குரல் அது. இவங்க சில பாடல்களை வந்து சொல்ல நினைக்கிறேன். இங்கே இருக்க இளைஞர்கள் இந்த மாதிரியான பாடலை தேடி இனிமேல் கேட்கணும். பேசும் மணி முத்து ரோஜாக்கள் பிள்ளைகள் எல்லோரும் ராஜாக்கள் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாடலை கேட்டு பாருங்க. தள்ளு மாடல் வண்டி இது தள்ளி விடுங்க, என்ன வேலை ஏறி போச்சு மாட்ட கொடுங்க கோபாலா அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. இது மாதிரியான ரொம்ப அபூர்வமான பாடல்களை இளைஞர்களை தேடி கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எம்எஸ்வி, ஷியாம், வி குமார், விஜயபாஸ்கர்னு மிக சிறந்த இசைப்பாளர்கள் 70களுடைய பிற்பாதியில் இளையராஜோட வரவுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் இசையமைச்ச பாடல்கள். அதாவது எஸ்பிபி அவங்க காம்பினேஷன் சொல்கிறேன், அது தனி நிறம் கொண்ட ஒரு தனிச்சுவை கொண்ட ஒரு காம்போன்னு சொல்லலாம். மிகச்சிறந்த பாடல்களை வந்து எஸ்பிபி அந்த காலகட்டத்தில் பாடினார். இளையராஜாவோட வருகைக்கு அப்புறம், இளையராஜா வரவுக்கு அப்புறம் இளையராஜா இசையில் எஸ்பி பாடின பாடல்கள் தனிச்சுவை கொண்டவைங்கிறது நான் இளையராஜா ரசிகனை நான் அதை குறிப்பிடுவேன். ஆனால் எஸ்பிபிக்குன்னு ஒரு தனி அடையாளம் கொடுத்த பாடல்கள் 70களின் இறுதியில் மத்தியில் அப்புறம் இறுதியில் வந்த பாடல்கள் நான் சொல்லுவேன். எம்எஸ்வி, நான் சொன்ன அந்த ஷியாம், ஜிகே வெங்கடேஷ், இந்த பாடல் நிறைய பேர் மழை தருமோ இம்மேகம் மயங்குதம்மா எண்ணங்கள் யாவும் பூவைக்கு தோதுவன் யாரோ தோல் தொட்ட தெண்டலடி தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ன பொன்வண்டே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள். அதில் உங்களுக்கு போனஸாக ஸ்ரீதேவியோட மிக 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 அழகான நுட்பமான ஒரு 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 அந்த நடிப்பு, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நடந்து போய் நின்று நாயகனை திரும்பி பார்ப்பாங்க, நாயகன் பாடிக்கிட்டே இருப்பார். அவங்க குற்ற உணர்வோடு அவங்களுடைய அந்த கதை படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மனிதர்கள் இத்தனை நிறங்களா அப்படிங்கிற படம், ஆர்சி சக்தி இயக்கின படம். இளைஞர்கள் தேடி அந்த படத்தை பாருங்கள், மிக மிக முக்கியமான படம். தமிழில் வந்த நேர்மையான, அதாவது ஸ்க்ரீன் பிளே விட்டு விலகாமல் நேர்மையாக படங்கள் உருவாக்குறாங்க இல்லையா. ஸ்க்ரீன் பிளேயில் சாகசங்கிற பேரில் லாஜிக் மீறி தர்க்கங்கள் மீறி படங்கள் எடுக்கிறாங்களே, அதெல்லாம் இல்லாமல் ஆர்சி சக்தி மிக முக்கியமான படைப்புகள் தந்திருக்காரு. அதில் ஒரு முக்கியமான படம் இது. அதில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஷியாம். இந்த பாடலை இளைஞர்கள் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சைன்னு காவிரி கரையோர மனிதர்கள் மத்தியில் கலை எந்த அளவுக்கு செழித்து வளர்ந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பியு சின்னப்பால ஆரம்பித்து இங்கே டி ராஜேந்தர் வரைக்கும், திருச்சி லோகநாதனில் ஆரம்பித்து ஜேம்ஸ் வசந்தன் வரைக்கும் பல இசையமைப்பாளர்கள் இங்கேருந்து வந்திருக்காங்க, இந்த காவிரி கரையிலேருந்து.
அப்புறம் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு வளர்ந்தவங்களுக்கு ஒரு நினைவு இருக்கும். திருச்சி வானொலி, இலங்கை வானொலி இதெல்லாம் கேட்டவங்களுக்கு நேர் விருப்பம் அப்படின்னு ஒன்று இன்றைக்கும் பண்பலைகள் அது வருது. அதில் என்னென்னா, சமயபுரம் ராஜசேகர் தென்னூர் மடவெளி விரும்பி கேட்ட இந்த பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி கேட்ட எழுதி போட்ட பாடலை வந்து அவங்க ஒளிபரப்புவாங்க. அப்போ அதை கேட்கும்போது சின்ன வயசில் அந்த அந்த பெயர்களுக்குரிய முகங்களை நான் உருவகிச்சு பார்த்துக்குவேன். அவங்க எப்படி இருப்பாங்க, இவ்வளோ நுட்பமான ரசனையோட எப்படி இந்த பாடல்லாம் அவங்க கேட்டு எழுதுகிறாங்க, இவ்வளவு வாழ்க்கை பாடுக்கு நடுவில் அவங்களுக்கு பாடல் கேட்க எப்படி டைம் கிடைக்கிது அப்படின்னு நினைப்பேன். அவங்க இன்னும் சொல்லப்போனால், மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாலாட்ட மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக கோதை மலர் பூம்பாதம் வாவென்னுதே, அந்த பாடல் அந்த மாதிரி பாடல்கள். அப்புறம் ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ, இது மாதிரியான பாடலில் கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரின்றானே கற்பனை செய்தானே, இந்த மாதிரி பாடல்கள். அப்புறம் நான் சொன்ன அந்த மழை தரும் மோய் மேகம், இந்த மாதிரி பாடல்களில் அவங்க எழுதி கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ரசனைக்கு நான் தலை வணங்குவேன். அவங்களுடைய ரசனை தான் நம்மளை மாதிரி இசை ரசிகர்களுடைய ரசனையை வளர்த்ததுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி தேடுதல் ரொம்ப எளிதாயிடுச்சு. யூடியூப்பில் போய் நீங்கள் இந்த மாதிரியான பாடலில் தேடி பார்க்கலாம். பல அரிய பாடல்கள். இப்போ சமீபத்தில் இறந்து போனார் விஜய் ஆனந்த்னு ஒரு இசையமைப்பாளர். நான் வந்து இப்போ தொடர்ந்து இசை கேட்டு இருந்தாலுமே பாடலில் கேட்குற ஒரு ஆளாக இருந்தாலுமே விஜய் ஆனந்த் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல. அவர் விசுவோடைய நாடகங்கள் ஆரம்பித்து விசுவோட பல திரைப்படங்கள் இசையமைச்சிருக்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. அவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அவருடைய ஹிட் பாடல் வந்து ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது, அது ரஜினி படத்தில் இடம்பெற்ற பாடல். உடனே ஆன்லைன் இணைய இதழ்களில் வந்து ரஜினி பட இசையமைப்பாளர் மறைந்தார் அப்படின்னு தான் அந்த டேகோட அந்த அடையாளத்தோட தான் அவருடைய மறைவு செய்தியும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் தேடி பார்த்தோம்னா கிடைக்கிற பாடல் இப்போ நீங்கள் ஒரு ஜீவன் தான் இந்த பாடலை சொன்னோம்னா அந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடலோ அல்லது அதே மாதிரியான சுவை கொண்ட இன்னொரு பாடலோ வரிசையாக நமக்கு கிடைக்குது. அதுக்கான அல்காரிதத்தை வந்து அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அது நமக்கு ஒரு பெரிய வரம். இசை தொடர்பாக தேடுதல் கொண்ட எல்லாருக்குமே ஒரு பெரிய வரமாக யூடியூப் இருக்குது. இளைஞர்கள் அதை பயன்படுத்திக்கணும். இன்னொரு விஷயத்தையும் இளைஞர்கள்ட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, எம்எஸ்சியோட பாடல்களை மட்டும் கேட்காதீங்க, இளையராஜாவோட பாடல்களை மட்டும் கேட்காதீங்க, ரஹ்மானோட பாடல்களை மட்டும் கேட்காதீங்க. அவங்க சின்ன வயசில் எவ்வளோ சிரமங்களை அனுபவித்து இந்த இடத்துக்கு உயர்ந்தாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக, அவங்க வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிற மூலமாக நம்ம வந்து நமக்கு உத்வேகத்தை பெற முடியுங்கிறத ஒரு உதாரணமாக ஏஆர் ரஹ்மான் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன். ஏஆர் ரஹ்மானுடைய தந்தை ஆர்கே சேகர் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், பல இசைப்பாளர்களுக்கு உதவியாளராகவும் இருந்திருக்கார். அவர் அகால மரணம் அடைஞ்சப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு பள்ளி சிறுவன். அந்த சிறுவனுக்கு தன்னுடைய தந்தை இறந்த செய்தி வந்து சேர்ந்தப்போ அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. தன்னோட தந்தை அவருக்கு விட்டு சென்றது வந்து சில பாடல்களும் கீபோர்டுகளும் தான், இசை கீபோர்டுகளும் தான். அந்த கீபோர்டுகளை பிற இசைப்பாளர்களுக்கு வாடகைக்கு விட்டு அதை நிர்வகிச்சுக்கிற ஒரு சின்ன பணியை வந்து ரஹ்மான் தொடங்கினார். அப்பாக்கிட்டே கொஞ்சம் இசை கற்றுந்தாலும் அதுக்கப்புறம் அந்த கீபோர்டில் அவரே இசை வாசித்து அதில் முகிழ்ச்சி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இப்போ நம்ம இளையராஜாவுக்கு இசை சொல்லிக் கொடுத்த பல ஜாமான்கள்கிட்ட இவரும் இசை கற்றுருக்காரு. டிவி கோபாலகிருஷ்ணன் ஆரம்பித்து பல பேர்கிட்ட இசை கற்றுட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய இசை கலைஞராக உயர்ந்தார். அப்புறம் ஜிங்கிள்ஸுங்கிற விளம்பர பாடல்களில் அவர் சிறப்பான பங்களித்தார். ஒரு கட்டத்தில் ரோஜா படம் மூலம் அவருக்கு வந்து சினிமா வாய்ப்பு அமைஞ்சது. அதுக்கப்புறம் பேன் இண்டியா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை ஒரு முதல் படத்திலே தொடங்கிட்டார். அப்படி மிகச்சிறந்த ஒரு இசைப்பாளராக உருவானவர், மிகச்சிறந்த இசைப்பாளராக உருவானவர் ஆஸ்கர் வரைக்கும் சென்று விட்டார். அது வந்து அவருடைய பாடத்தை, அவருடைய வாழ்க்கையை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்படி சின்ன வயசில் நிறைய சிரமங்களை சந்திச்சவங்கெல்லாம் அந்த சிரமங்களுக்கு மத்தியிலையும்
தங்களுடைய கலை திறமையை ஒருபோதும் கைவிடலை, அதை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டாங்க. பல்வேறு சோதனைகளுக்கு நடுவில் அந்த திறமையை, தங்களுடைய இசை ஆற்றலை வளர்த்துக்கிட்டாங்க. எம்எஸ்சி பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அந்த கை குழந்தையோட எம்எஸ்சி குழந்தையாக இருக்கும்போது தற்கொலை செய்து போன நிலைமையில் இருந்தவங்க அவங்க. அதுக்கப்புறம் இது நாடக கூடுகளில் போய் அப்புறம் சினிமா கம்பெனிகளில் வாசிக்க ஆரம்பித்து அப்படி பெரிய அளவில் உயர்ந்தவர். இளையராஜா பற்றி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மியூசிக்கல்ஸ்னு ஒரு இசை நிறுவனம் சென்னையில் இருக்குது. ஒரு நிகழ்ச்சியில் அந்த மியூசிக்கல்ஸோட நிறுவனரோட மகன் வந்து கலந்துக்கிட்டார். அப்போ அந்த அந்த இசை நிறுவனம்ங்கிறது என்னென்னா, அங்கே இசை குறிப்புகள் கிடைக்கும், மேற்கத்திய இசை குறிப்புகள் கிடைக்கும், அப்புறம் இசை கருவிகள் கிடைக்கும், விற்பனைக்கும் வாடகைக்கும் இது மாதிரி கிடைக்கும். அப்புறம் அங்கே இசை என்ன சொல்கிறது, இசை கச்சேரிக்கான ஒரு கூடங்கள் இருக்குது. இப்படி ஒரு இசைக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு இடம் அது ரொம்ப வருஷமாக இருக்குது. இளையராஜா சென்னை வந்த காலத்தில் ஜி.கே. வெங்கடேஷ் உதவியாளராக இருந்தப்போவும், அப்புறம் அவர் சொந்தமாக கற்றுக்கிட்டப்பவும் சரி, அப்புறம் மற்ற இசை பலூனல்கிட்ட இசை கற்றுக்கிட்டப்பவும் சரி, அந்த மியூசிக்கல்ஸுக்கு அவர் போவாராம். அவர் அது குறிப்பிட்ட விஷயத்த சொல்கிறேன். அங்கே வந்து மேற்கத்தியம் பெரிய ஜாம்பான்களோட பீத்தோனில் ஆரம்பித்து மொசாரில் ஆரம்பித்து பாக்கு வரைச்சும் பல கம்போசர்ஸோட இசை குறிப்புகள் நொட்டேஷன்ஸ் இருக்கும். அது இளையராஜா அங்கே நின்று பார்ப்பார். அப்போது ஃபோட்டோ காப்பின்னு சொல்கிற இங்கே ஜெராக்ஸுக்கான காலகட்டம் இல்லை. அதை அவர் பார்த்து நோட்ஸ் இருக்கிறதெல்லாம் அடுத்து கிரகிச்சுக்கு வரோம், அதை மனப்பாடம் பண்ணுவார்னு அவர் சொன்னார். அந்த இசைக்குறிப்புகளை, மேற்கத்திய இசைக்குறிப்புகளை அவர் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டப்போ எனக்கு உண்மையிலே உடல் சிலிர்த்தது. ஏன்னா இளையராஜாவோட இசையில் பிரவாகமாக நீங்கள் ஒரு நோட் தொட்டார்னா அடுத்து ஒரு அந்த பாடல் போகிற ஃப்ளோ இருக்குது இல்லையா, ஒரு வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கும் அந்த பாடல். அந்த மாதிரியான இசைத்திறமையை அனாயாசமாக நம்ம எஃபர்ட்லெஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எஃபர்ட்லெஸ்ஸாக கம்போஸ் பண்ணக்கூடிய திறமையை இளையராஜா பெற்றார். அப்படின்னா அவருடைய இசை திறமைங்கிறது இயல்பாக அவருக்குள்ள முகிழ்த்திருக்கலாம். ஆனால் அந்த கடினமான உழைப்பு அந்த தன்னுடைய ரசனையை ஒருபோதும் கைவிடாத தன்மை, மேற்கத்திய இசை தொடர்பாகவும் நம்முடைய கிராமிய இசை தொடர்பாகவும் நம்முடைய சாஸ்திரிய இசை தொடர்பாகவும். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, அவர் இசையமைப்பாளராக ஆன பிறகும் தன்னுடைய குருவான ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட தொடர்ந்து 2-3 படங்களுக்கு கிட்டார் வாசிச்சிருக்கார். அன்னக்கிளி மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறமும் ஜி.கே. வெங்கடேஷ்ட அவர் கிட்டார் வாசித்தார். அதே மாதிரி இசையமைப்பாளர் ஆன பிறகும் டி.வி. கோபாலகிருஷ்ணன்ட்ட அவர் தொடர்ந்து போய் இசை கற்றுக்கிட்டார், கர்நாடக இசை. இப்படி தான் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல நின்றுடாமல் தன்னுடைய பயிற்சியை, தன்னுடைய முயற்சியை தொடரணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இளைஞர்களுக்கு இளையராஜா இருக்கிறார். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிக்கிறது நம்மளுடைய ரசனையை மேம்படுத்தும். அப்புறம் நம்ம கெரியரில், நம்ம கல்வியில், நம்ம பணியில் மிகப்பெரிய உயரங்களை அடையலுக்கான உத்வேகத்தை அது கொடுக்கும். ஏஸ்தட்டிக் சென்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அழகியல் உணர்வு. அது நம்ம செய்கிற எந்த வேலைக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மை அது மூலமாக கிடைக்கும். அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது கலைகள் மீதான ஈடுபாடு, ரசனை. அந்த ரசனையை எல்லோரும், குறிப்பாக இளைஞர்கள் வளர்த்துக்கணும்னு வேண்டுகோளோட இந்த உரையை நிறைவு செய்ய